தமிழக மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா தொல் திருமாவளவன் ஐயா வந்து இன்னைக்கு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கிட்டு அப்படியே போறாருங்க. என்னடா அது பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு போறாருன்னா, சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க. கட்சிக்குள்ள கூட்டணி கட்சி வந்து இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஏதாச்சும் பண்ணீங்களாப்பா? யாரெல்லாம் பண்ணலையோ அவங்க எல்லாம் லிஸ்ட் அவுட் எடுக்க போறாரு. லிஸ்ட் அவுட் போய் என்ன பண்ண போறாரு? லிஸ்ட் அவுட் எடுத்து ஒருவேளை கட்சி விட்டு நீக்க போறாரோ, ஒருவேளை கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க? சோ இதை பத்தி தான் ஒரு டிஸ்கஷன் பண்றோம். அதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு இதுக்கு சொல்லிடுறேனே, அதையும் கொஞ்சம் பார்ப்போம். அது கூடவே பாத்தீங்கன்னா மே 1 நேத்து உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா அப்புறம் மற்றும் அதாவது சூழன்னு சொல்றதுன்னா மற்றும் பலர் வேணாம் மற்றும் பலர் சேகர் ஐயா, நேரு அவர்கள், அப்புறம் இப்படி எல்லாருமே கூட இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க எல்லாருமே அங்க இருக்காங்க. ஆனா இருக்கும் போது ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. பாவையா மனுஷன் அந்த பக்கம் உழவு போயிட்டாருங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்ப்போம். அப்படியே உழவு போயிட்டாரு. அதை போய் சேகர் ஐயா வந்து அந்த பக்கம் போய் பிடிக்க போயிட்டாரு. கூடவே மேயர் பிரியா அவர்களும் கூட போயிட்டாங்கன்னா பாருங்களேன். ஸோ இதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணணுங்க. அதுல ஒரு கதையை சொன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கதைனா பெரிய கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஐயோ உங்க டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம், நான் அவ்வளவு வேஸ்ட் பண்ண மாட்டேன். அங்க ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி நீங்க நானு ஒரு கம்பெனிலேயே எதுலையும் வேலை செய்வோம் இல்லையா, அங்க நடக்கிற ஒரு சம்பவத்தை ஒரே ஒரு அதிகபட்சம் ஒரு 30-40 செகண்ட்ல முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் 40 செகண்ட் கூட எடுக்க மாட்டேன், அதை முடிச்சுட்டு இது கூட அப்படியே கம்பேர் பண்றேன்னா உங்களுக்கு அப்படியே சூப்பரா பொருந்தும், 10 பொருத்தமும். சோ இதையெல்லாம் தாண்டி ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க. என்ன நடிகை சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து அண்ணன் இங்க தமிழ்நாட்டுல பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க. அந்த நடிகை உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த நடிகை வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த நடிகை யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த எலெக்ஷன் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதை எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணினா நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பெற்ற உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். என்னப்பா முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தொல் திருமாவளவன் ஐயா, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் ஐயா வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கிட்டாரா? எடுத்துக்கிட்டாரு. என்னன்னா, எலெக்ஷன் பிரச்சாரம் நடந்துச்சுல்ல, கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்து கூட அவர் கூட வந்து எம்பி அங்கிருந்து எம்பி சீட் இல்ல, நான் வந்து இங்கேயே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சீட்டுக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி கிட்ட கேட்கல அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு வேற உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள. அப்புறம் இவர் இஷ்டத்துக்கு கூட்டணிக்கு இது பண்றாரு, நம்மளோட கருத்துக்களை கேட்கல. இதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பேசி பல டடன்னு அடிச்சாச்சு. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயம், அவர் வந்து பேனா பேப்பர் எதுக்கு எடுத்துட்டாருன்னா, யாரெல்லாம் நீங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துல கூட்டணிக்காக வந்து நீங்க அவங்களுக்கு உழைக்கலையோ, அதாவது பிரச்சாரத்துக்கு நம்மளுடைய தேர்தல் பணிகளை செம்மையா சிறப்பா விட்டுருங்க, பணியே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்திருக்காமே. அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து டிக் பண்ணி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா லிஸ்ட் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ லிஸ்ட் எடுத்து கட்சியில இருந்து அவங்கள நீக்க போறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. கட்சியில இருந்து நீக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்த்தா, என்னங்க அது ஒருத்தரை கூட காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்கள் எல்லாம் கேட்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து போயிட்டாங்க. அப்படி அதனாலதான் இன்னைக்கு அவர் கோவம் வந்துருச்சுங்க. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன அவ்வளவு பெரிய கட்சியா அது, திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அது அவ்வளவு வலிமை பெற்றதா அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றாரு? வலிமையுள்ள கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் ஐயா சொல்றாரு. இது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் இவர் லிஸ்ட் அவுட் எடுக்கிறது, இன்னைக்கு லிஸ்ட் அவுட் எடுக்கிறீங்கல்ல, அன்னைக்கு ஒரு கருத்தை நம்மளுடைய விடுதலை சிறுத்தை நம்மளுடைய இளஞ்சிங்கங்களை ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, கேட்டிருக்கணும். கேட்டாரா? இவர் மனம் போன போக்குல இவர் செஞ்சாரு. எவ்வளவோ வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து ஆதவ அர்ஜுனாவும் நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் வந்து அன்னைக்கு அந்த அம்பேத்கர் அந்த புக் வெளியிட்டதா அந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தெளிவா சொன்னாருங்க, நம்மளுடைய ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கு, மனதளவில் இங்கதான் வந்து பிரசண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா உங்களை வந்து அப்படியே ரெட் கார்பெட்னு சொல்லுவாங்க, சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்க தயாரா இருந்துச்சுங்க தமிழக வெற்றி கழகம். ஆனா நீங்க விடாப்பிடியா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சின்ன பையன் என்ன வந்து நமக்கு அப்படின்னு என்ன தடுத்துச்சுன்னு தெரியல, எனக்கு ஒன்னும் புரியல. நம்மளுடைய மதிப்புமிகு ஐயா தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எது தடுத்துச்சு அப்படிங்கிற இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. இங்க வந்திருக்கலாமே. அதனாலதான் எந்த பேச்சையும் கேட்காமயே அத்தனை பேருமே வந்து விடுதலை சிறுத்தைகளோட எல்லாமே இங்க வந்துட்டாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. நிதர்சனமான உண்மைங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லாருமே அவர் ஒரு தெய்வமா பார்த்துட்டு இருந்தாங்க. இப்பவும் எல்லாமே தெய்வமா தான் பாக்குறாங்க. எதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. அவர் வந்து இன்ன வரைக்குமே செம்மையா நம்மளுடைய, அதாவது நம்ம சகோதர சகோதரியர்களுக்கும் எல்லாமே உதவி செஞ்சுட்டு இருக்காரு. எந்த மாற்று கருத்துக்கள் ஐயா தொல் திருமாவளவன். ஆனா பல விஷயங்கள், சமீபத்தில் நடந்த சம்பவங்கள், அவர் இருந்த கட்சிகள், கூட்டணி கட்சிகள், அவர் வந்து தொண்டர்கள் கருத்து கேட்காம தனக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டார். இது எல்லாம் தான்
அங்க வந்து பிரச்சனை ஆகி போச்சு. எங்க பிரச்சனை ஆகி போச்சு, தொண்டர்களிடையே அதிருப்தி வந்துருச்சு. அந்த அதிருப்தி வந்ததுனாலதான் நிறைய பேர் ரீசெண்டா கூட ஒரு பெரிய நிர்வாகி வந்து இங்க இருந்து போக போற பாருங்க, சரியாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. எல்லா வரலாறுமே எடுத்து பார்த்தோம்னா அவர் எடுத்த பக்காவான ஒரு மனுஷன்யா. ஏதோ ஒரு விஷயம் அங்க தடுத்துச்சுங்க. அதிகாரப்பூர்வமா எனக்கு சொல்ல தெரியலனாலும் விஷயம் இருக்கு, ஆனா எடுத்து சொல்ல முடியாத இங்க வரைக்கும் வந்துருச்சு. ஆனா சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிற பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிச்சு வரட்டும், இல்ல சரியான கணிசமான ஒரு தொகுதிகளை வென்று வரட்டும். ஐயா தொல் திருமாவளவன் அவர்களே வெளியிடுவார் அப்படின்னு தான் வெளியிடுவார். அவரும் இந்த பக்கம் வருவார் அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாமே வந்து தளபதி விஜய் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சோ அவரு கேட்டதுக்கு லிஸ்ட் அவுட் எடுத்தாலும் இல்ல என்ன பண்ணுனாலுமே இவர் தொண்டர்கள் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை மீண்டும் அவர் இங்க பயணப்படணும் அப்படிங்கிறத என்னோட ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்த விஷயத்துக்கு எங்க போறதுன்னா, நம்மளோட மே 1 வந்து நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் சேகர் பாபு அவர்களும் அப்புறம் இந்த பக்கம் நேரு அவர்களும் இப்படி எல்லாமே அங்க பார்ட்டிசிபேட் பண்ண கலந்துக்கு போயிருக்காங்க மே 1 செலிப்ரேட் பண்றதுக்கு. ஸோ அங்க செலிப்ரேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது வந்து யாராச்சும் போகும்போது இன்டர்வியூ கேட்டாலும் சிடுசிடுனே நம்மளுடைய ஐயா மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா இருக்காரு. அவர் ஒரு கலையிலிருந்து காணப்படுற மாதிரியே எனக்கு தெரியுதுங்க. இதுல இருந்தே தெளிவா தெரியுது ஒரு ரிசல்ட் அன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது. அவங்களுக்கு சாதகமா இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு மனசார நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகமாவே இருந்துட்டு போங்க. அது உங்க கட்சி, நீங்க சார்ந்த கட்சி, நீங்க கொண்ட கொள்கைகள், அது வந்து திராவிட சம்பந்தப்பட்டது எல்லாமே. நமக்கு ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொருவரும் மக்கள் நலனுக்காக தான் வராங்க. நான் அதை பத்தி பேச வரல. ஆனா உங்களுக்கு மனசுல வந்து உண்மையிலுமே அவங்களோட மனநிலை சந்தோஷமா இருக்கா? உங்களுக்கு மனசுல என்ன தோணுது? அப்படி ஒரு ரிப்போர்ட் வந்து சாதகமான ரிப்போர்ட்டோ அவங்க கை கிடைச்சிருந்தா இன்னைக்கு அவங்களோட நிலையே வேற மாதிரி தான் இருக்குமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா போன தடவை வந்து ஜெயிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா பூரிப்போட இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பூரிப்பை நம்ம பார்க்க முடியல. ஒரு பெரியவர் வந்து ஏதோ பெரியவர்னு சொல்ல முடியாது, அவர் வந்து அந்த பக்கம் இருக்காரு, கூட்டத்திலேயே இருக்காரு, இப்படிங்கிறாரு. அப்படியே இவர் வந்து கோபமா இருக்காரு. அங்க வந்து பார்ஷியலா இருக்கு. இத்தனை கம்பெனிஸும் வந்து நமக்கு சப்போர்ட்டா கொடுத்தாலுமே குழப்புற மாதிரி சில கணிப்புகள் வந்து இருந்ததுனால அவரோட கலைந்து இருக்குது. பிரஸ் ரிப்போர்ட் கிட்ட போகும்போது ஒரு இதை சொல்லிட்டு போறாரு. ஆமா அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போறாரு நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா. அது மாதிரி சில விஷயங்களை நம்ம பாக்குறோம். அவர் எவ்வளவு சந்தோஷமாவும் கொடைக்கானல பேசிட்டு வர்றதும் ரிப்போர்ட் கருத்து கணிக்கு அப்புறம் அவரோட நிலையும் ஒரு இதா இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சோ இதெல்லாம் விடுங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒரு கதையை சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க எல்லாருமே அவங்க போட்டோவை பாத்தீங்கன்னா ஒரு செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி அப்படியே சோகமா இருக்கிறது. ஒரு கலையிலிருந்து காணப்பட்டாவே இருந்தது. நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு வேலையை செய்யறதுனா செய்யறது இல்ல, இது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை தான், இது இவர் தான் அமைச்சர் தான் செய்யணும், எம்எல்ஏக்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து செய்யறாங்களா அப்படின்னா ஏதோ ஒரு பேருக்கு செய்யற மாதிரியே இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம கம்பெனில வேலை செய்யறோங்க. கம்பெனில வேலை செஞ்சா நாம செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு வேற ஒருத்தருக்கு போகுது. அப்போ அதுல செஞ்ச எல்லாருமே ஒரு 5 பேர் வேலை செய்யறாங்க. ஒரு டீம் லீடர் இருக்காரு. அந்த டீம் லீடர் இந்த 5 பேர் 6 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அதனோட உள்ள இருந்த விஷயங்கள்லாம், அதாவது இங்க செஞ்ச ப்ராஜெக்ட்ல நிறைய குறைபாடுகள் இருந்ததுனால மத்தவங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க, இல்லப்பா இந்த டீம் செய்யாது, இந்த டீம் சரியில்லை, இதை தூக்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுப்போம், இன்னொரு டீம் வந்து பக்காவா வராங்க, ரொம்ப யூத்தா எனர்ஜெட்டிக்கா வராங்க, இந்த ப்ராஜெக்ட் தூக்கி அங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலைக்கு வந்து அங்க கொடுக்க போறாங்க. அந்த கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த பழைய டீமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அவங்க மனநிலை யோசிச்சு பாருங்க. நல்லா நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. முள்ளு வெட்டுறதுல இருந்து இட்லி கடையில இருந்து நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. பெரிய ஐடி கம்பெனியை வச்சுக்கோங்க. சோ இவ்வளவு பெரிய கம்பெனிலையும் அங்க ஒரு லீடர் இருப்பாங்க, அங்க அதாவது மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க, இந்த பக்கம் சப்ளையர்னு ஒருத்தர் இருப்பாங்க. சோ இவங்க வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஒரு 5 நாள்ல இதே வேலை வந்து வேற ஒரு செய்ய போறாங்க, நமக்கு வேலை இல்லாத போக போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலை வருதுன்னு வச்சுங்களேன். இவங்களோட வேலை எப்படி இருக்கும்? மாஸ்டரோட நிலைமை இருக்கும், சப்பாத்தி தட்டுறது, அதான் சப்பாத்திங்கிற அந்த பரோட்டா தட்டுறது, செஞ்சா என்ன, அது சாஃப்டா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி மனநிலை தான் இருக்கும். அதே மாதிரிதான் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அவங்களுக்கு அது வந்து அப்படியே அந்த செத்தவங்கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி செய்வோம். இப்ப என்ன மீறி ஏதாச்சும் வந்து சத்தங்க அந்த பக்கம் வந்துச்சுன்னா, இப்ப என்ன கொஞ்சம் ஈரப்பா கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்கள அந்த ஒரு ஈடுபாடு இல்லாத அது மாதிரி தான் இங்க ஒரு சூழ்நிலையை நான் பார்க்க முடிஞ்சுது. ஏதாச்சும் சொன்னா கோவப்படுறாங்க, இது பண்ணா இப்படிங்கிறாங்க, யாராச்சும் குறுக்க வந்தா கோவப்படுறாங்க. பாக்குறீங்க எல்லாமே அவங்களுக்கு எப்படி இருக்குதோ தெரியல.
பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். ஒரே ஒரு நாள் தான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்ப நம்ம விஜய் டிவில எல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் டிவி, இது ஜீ தமிழ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேக் இன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த விளம்பரம் முடிஞ்சு வர்றதுக்கு வந்து ஒரு கவுண்ட் டவுன் போடுவாங்கல்ல, இல்ல பெரிய புது படம் வரும்போது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுற மாதிரி ஒரு 24 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி போட்டு குறைச்சிக்கிட்டே வருவாங்க. கடைசியில வந்தோடனே படம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் ஒரே ஒரு நாளுங்க, ஒரு நாள் அந்த இது வந்து இவ்வளவு போராட்டங்கள், என்று தனியும் சுதந்திர தாகம் அப்படிங்கிற மாதிரி, எனக்கையா தனியும் இந்த அரசியல் தாகம் அப்படிங்கிற மாதிரி அது முடிகிற சூழ்நிலை வருது. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போது அது தமிழக வெற்றி கழகத்திற்கு அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மக்களின் கருத்தா இருக்கு. ஏன்னா அவங்க தானே ஓட்டு போட்டாங்க. பாப்பம், பொறுத்து இருந்து. சில இடங்கள்ல வந்து சிசிடிவி பழுதாகி நடக்கிறது, இது மாதிரி விஷயம்லாம் யோசிக்கும் போது ரொம்ப கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருக்குது. இருந்தாலும் அது வந்து பழுது வந்து சரி பண்ணிட்டாங்க. சரி, ரைட்டு. இப்படி எல்லாம் பாக்குறதுனாலதான் நமக்கு வந்து எல்லாமே இவங்க கட்சி ஜெயிச்சிருமோ, ஒருவேளை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்காக தான் இவங்களா இப்படி இருக்காங்களோ, இல்ல ரிப்போர்ட் வந்து மாறி வந்துருச்சு, நம்ம தொங்கு சட்டசபை அமையும், நாம போய் அவங்க கிட்ட கெஞ்சணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்களோ என்ன தெரியல. இல்ல அவர் வந்து சீட்டு கொடுக்காம மறுபடியும் ஆளுநர் கிட்ட போய் நாம ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு ரீஎலெக்ஷனா, எனக்கு பாடி தாங்காதியா அப்படிங்கிற மாதிரி இப்பதாயா போயிட்டு வெயில்ல கத்துன்னு கத்திட்டு வந்தோம், மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி என்ன நினைச்சாங்களோ தெரியல. ஏன்னா ஒரு தடவை உழைத்து விட்டு 5 வருடங்கள் அப்புறம் சொகுசான வாழ்க்கைக்கு போறதுதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனா தளபதி விஜயின் வருகையால் ஒவ்வொரு எம்எல்ஏ நம்ம அரசியல்வாதிகள் எல்லாம் அந்த சவுக்கு எடுத்து அப்படியே செய்யுங்க வேலை, மக்கள் வேலையை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விரட்டிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்து நான் முக்கியமா சொன்னால ஒரு நடிகை வந்து சொன்னாங்கல்ல, இப்படி நான் வந்து அண்ணா வரணும், தளபதி விஜய் அவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை சொன்னாங்கன்னு சொல்லல, வேற யாரும் இல்லைங்க, லட்சுமின்னு சொல்லிட்டு நீங்க பாத்திருப்பீங்களா, ஐஸ்வர்யா லட்சுமின்னு சொல்லிட்டு நம்ம பொன்னியின் செல்வன் கூட நடத்துறாங்களே அந்த போட்ல அப்படியே வருவாங்களே, ஞாபகம் இருக்கா? கட்டா குஸ்தியில கூட நடிச்சாங்களே, அவங்களே தான். அவங்க வந்து இங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்துரும் போது அண்ணா வரணுங்க, அண்ணன் தான் வரணும், மக்களும் அதே தான் விரும்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு சொல்லிவிட்டாங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்க எந்த நடிகைகளுக்காவது அந்த ஒரு தைரியமும் கட்ஸும் வந்துச்சா? இவங்க ஒண்ணுதான் வேணும், அப்படியே பூசி மொழிகிட்டு அப்படியே போறாங்க. இந்த தைரியம் தாங்க வேணும். நீங்க எதை வேணாலும் இருக்க, நீங்க ஒரு விஷயத்த தைரியமா எடுத்து சொல்லும் போதுதான் உங்களோட பலம் என்னன்னு வருது. ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ் இருப்பீங்க, ரைட், இவங்களுக்கு போடுறதா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க கிளாரிட்டி கிடைக்கணும், கிளியரா ஒரு கட் அண்ட் ரைட்டா ஒரு சைடு நின்னுதான் ஆகணும். அது வந்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ஓகே ஃபைன், உங்க கட்சி அந்த ஒரு முடிவு எடுக்கணும். இந்த பக்கம் இருக்குது நாம் தமிழரா எடுத்துங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா எடுத்துங்க, இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகமா எடுத்துங்க, அந்தந்த கட்சியில இருந்து அவங்களோட சித்தாந்தங்களை எடுத்து சொல்லி கருத்துக்களை பரப்புங்க. அதுதான் வந்து மெயின். நாம மக்களுக்கு செய்யற கடமை, எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அவங்க இங்க கட்சிகளை சித்தாந்தங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இதுதான் என்னோட இதா இருக்குது. அதனாலதான் இவங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணனு கூடவே ஒண்ணு சொல்றாங்க, நான் தமிழ்நாட்டுல இருந்திருக்கணுங்க, நான் ஓட்டு போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அழகா நான் ஓட்டு போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமா தளபதி விஜய் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறாங்க. அப்ப தமிழக பெண்கள் என்னென்ன கனவோட வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க, தளபதி விஜய் அவர்களே அரியணையில் உட்காத்தி வச்சு பார்க்கணும்னு இவ்வளவு ஆசையா இருந்திருப்பாங்க. பாப்போம், பொறுத்திருந்து. நான் சொன்ன மாதிரி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ், சீக்கிரம் அது நடக்கும்னு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த மகிழ்ந்த அதே உணர்வு மற்றவர்களும் பெறுவார்கள். அதே சமயத்தில் லைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.